பனையூரில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தாவேகா தீவிரம் காட்டி வருகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் குமார், விவரங்களை வழங்கலாம். பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவர்கள் விருப்பமனு அளித்த நபர்களுடன் இன்று பனையூரில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவருடன் விஜய் நேர்காணலில் ஈடுபட்டார். அன்றைய தினமே 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலரான ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா போன்ற முக்கிய நிர்வாகிகள் புதுச்சேரியில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்பும் நபர்களுடன் நேர்காணலில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவருடன் இன்று நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல் முடிந்த பிறகு இன்றைய தினமே புதுச்சேரியில் தாவேகா சார்பில் போட்டியிட நபர்கள் பட்டியலும் வெளியாக தகவல் வெளியாகியுள்ளது.